டிமானிட்டைசேஷன் பத்தி எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க, லாக்டவுன் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆர்டிகல் 370 எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் இவங்க எப்படி பண்ணாங்க, எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்துல இருந்து வெளியில அமைச்சிட்டு அவசர அவசரமா பில்ஸை பாஸ் பண்ண கூட்டம் தானே இந்த கூட்டம். எடப்பாடி தலைக்கு மேல கத்தி எப்பவுமே தொங்கிட்டு தான் இருந்தது. அவர் விஜய் கூட்டணியில வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தாரு. அந்த டோரையும் பிரசாந்த் கிஷோர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து சேருங்க, இல்லன்னா நீங்க இல்லாம அதிமுகவை நாங்க சேர்த்துப்போம். இன்னைக்கு இரட்டை இலைக்கும் ஒரு செக்க வச்சுட்டாங்கல்ல. விஜய் பேசுறது எப்படி தெரியுமா, பாஜகவுடைய ஒரு டைல்யூட்டட் வெர்ஷன் தான். அப்ப நீ வந்து மாநில அரசை வந்து உன்னுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறதுக்காக நீ எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் மாநில அரசுக்கு எதிராக மட்டும்தான் நான் தீவிரமா பேசுறேன். ஏன் பனையூர்ல இருந்து வெளியில வரல, பரந்தூருக்கு போக தெரிஞ்சது இல்ல, ஏன் திருப்பரங்குன்றம் போக முடியல? இன்னைக்கு போய் குள்ளா போட்டுட்டு நீங்க நோக்கு துறக்குறீங்கன்னா அதை பார்த்து நம்புறதுக்கு மக்கள் முட்டாளா? எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஆணாக இருப்ப, எவ்வளவு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு ஆணாக இருப்ப, எந்த அளவுக்கு சங்கி சிந்தனை உன் மனசுக்குள்ள ஊறி போயிருந்தா அப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரும். பெத்த அம்மாக்கு காசு கொடுக்காத நீ எந்த முன்பின் தெரியாத ஒரு பெண்ணுக்கு எதுக்கு மாசம் 50,000 ரூபாய் நீ கொடுத்துட்டு இருந்த? அவரை பத்தி எல்லாம் பேசுறதே வந்து அருவருப்பன்னு தோணுதுங்க. ஆனா பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை, இது போன்ற தலைவர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நாம வெளிச்சம் போட்டு காட்டணும். கைகால விலங்குகளை போட்டு ஏதோ கிரிமினல்ஸ் மாதிரி கொண்டு வந்து இறக்குனாங்கல்ல. சின்ன சின்ன நாடு பேசிச்சுங்க. 140 கோடி மக்களுடைய விஸ்வகுரு 56 இன்ச்சு வாயை மூடிட்டு வேடிக்கை தானே பார்த்துருந்தாரு. கச்சத்தீவு பிரச்சனை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம விவாதத்துக்கு வருது. சமீபத்துல அதுக்காக போராடி இருந்த மீனவர்களை வந்து கவர்னர் போய் சந்திச்சிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் மாநில அரசு தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மிடம் வந்து டாக்டர் ஷர்மிளா இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல பல்வேறு அரசியல் விவாதங்கள் இருந்துட்டு இருக்கு. மிக முக்கியமா இந்த காலகட்டத்துல மும்மொழி கொள்கை வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் வந்து தமிழக பாஜக வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தியிருக்காங்க. இது விஷயத்தை நீங்க எப்படி சார்? இப்ப மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கையை தேசிய கல்வி திட்டத்துல வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. 2020லயே நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியை அவங்க கொண்டு வந்தாங்க. இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் இருந்தது. இந்த 4 வருடங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த NEP-யை எந்த அளவுக்கு இவங்க வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக ஆளுக்குடைய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல எந்த பள்ளிகள்ல எவ்வளவு பள்ளிகள்ல இந்த மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, 3வது மொழியாக என்ன மொழி கற்றுக் கொடுக்கப்படுது, அந்தந்த மொழிகளுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் இவங்க நியமிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு குழந்தைங்க 3வது மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலத்தையும் தவிர்த்து வேற ஒரு 3வது மொழியாக எவ்வளவு குழந்தைங்க என்னென்ன மொழிகள் படிக்கிறாங்க, இதனால இந்த 4 வருஷத்துல அவங்களுடைய கற்றல் திறன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இவ்வளவு விஷயங்களும் வந்து நீங்க ஒரு கொள்கைக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்கன்னா, இவ்வளவு தரவுகளோட நீங்க பேசுறீங்கன்னா மக்களை உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வாரமாக இந்த சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பல டிபேட்டுகள், தினமும் ஒரு டிபேட் நடக்குது. இதுல தினமும் ஒரு வலதுசாரி ஆதரவாளராக இருக்கட்டும், இல்ல பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து பங்கேற்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது இந்த தரவுகளை இந்த 3 வாரத்துல கொடுத்துருக்காங்களா? பாருங்க, உத்தரப்பிரதேஷ்ல இவ்வளவு ஸ்கூல்ஸ்ல இது நடைமுறை இருக்கு, இல்ல பீகார்ல இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கு, இவ்வளவு பசங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க, அவங்களுடைய கற்றல் திறன் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு தரவு அவங்களால கொடுக்க முடியுதா? எதுவுமே இல்லாம, எந்த தரவுகளுமே இல்லாம இவங்க பேசக்கூடிய வாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல 3 மொழி இல்ல நிறைய மொழிகள் கற்றுக்கான ஆற்றல் வந்து குழந்தைங்க கிட்ட இருக்கும், அதனால நீங்க 3வது ஒரு மொழி கற்றுக் கொடுக்கணும், எல்லா குழந்தைங்களுக்கும் சமமா கல்வி கிடைக்கணும், அதனால நீங்க 3வது ஒரு மொழி கற்றுக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட அபத்தமான வாதங்களை தான் வைக்கிறாங்க. மாறாக இருமொழி கொள்கைக்காக
பேசக்கூடிய நம்ம தரப்புல இருந்து நம்ம என்ன வாதங்கள் வைக்கிறோம்? கல்வி அப்படிங்கறதே இங்க இருக்கக்கூடிய திராவிடியன் ஐடியாலஜி பிரகாரம் கோர் ஆஃப் த திராவிடியன் ஐடியாலஜியை நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். சுயமரியாதை, சமூக நல்லிணக்கணும், சமூகத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சமூக நீதி, இதுதான் வந்து கோர் ஐடியாலஜி. இந்த கோர் ஐடியாலஜியை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒற்றை இலக்காக அவங்க வந்து எஜுகேஷன் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பாஸ்ட் 75 இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இருபெரு திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க ஆட்சியில இருந்த பொழுது கல்விக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. கலைஞர் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு ஆரம்ப பள்ளி அப்படின்னாரு, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி. எதுக்கு இது கொண்டு வராங்க? எல்லாருக்கும் ஆக்சஸ் டு எஜுகேஷன் இருக்கணும். கல்விக்கான ஆக்சஸ் ஈஸி பண்ணீங்கன்னா குழந்தைங்க வருவாங்க. எப்படியாவது குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு வரணும். இலவசமா யூனிஃபார்ம் கொடுக்குறோம், இலவசமா டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறோம், காலை உணவு திட்டம் இருக்கு, மதிய உணவு திட்டம் இருக்கு. இது இல்லாம நீங்க பள்ளி கல்வியை முடிச்சுட்டு அதோட நிறுத்திடக்கூடாது, கல்லூரி படிப்புக்கு போகணுங்கிறதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா புதிய நான் முதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், இப்படி எத்தனையோ விஷயங்கள். அப்போ ரொம்ப ஸ்ட்ரக்சரலா ஒரு 75 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை அடுத்தடுத்ததா கொண்டு வந்து நீங்க இப்போ திருமண உதவி திட்டம் கூட இன்டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டம் தானே. நீ வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா உனக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது நீ திருமணமாகி போகணுங்கிறது இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பொண்ணு படிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ பல்வேறு திட்டங்கள் மூலமாக எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே 1920களிலேயே ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் ஃபார் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த இருமொழி கொள்கையை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி அதற்கான ரிசல்ட்டையும் நம்ம காட்டிட்டு இருக்கோம். இந்த இடத்துலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து மும்மொழிகள் இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் சில குழந்தைகள் மட்டும் நல்லா படிக்கிறாங்க, அமைச்சர்களோட குழந்தைகள் எல்லாம் வந்து மும்மொழி கொள்கைகளை அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு பாருங்க. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் இவங்க கொடுக்க வேண்டிய 2152 கோடி, இதை எதுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க? நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இது நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன? எல்லா அரசு பள்ளிகளையும் நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா மாத்துறீங்களா? இல்லையே. இந்தியா முழுக்க ஒரு 14,000 பள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா நீங்க மாத்துறீங்க. எப்படிப்பட்ட பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏற்கனவே மாநில அளவுல சிறந்து விளங்கக்கூடிய பள்ளிகளை நீங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்க 60% நிதியை கொடுத்து உங்க பேரை உங்க ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டணும்னு முயற்சி பண்றீங்க. இது அனைவருக்குமான சமக்கல்வியா? நீங்க அனைத்து அரசு பள்ளிக்கூடங்களையும் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலா மாத்துறீங்களா? இல்லல்ல. அப்ப நீங்க எப்படி பேசலாம்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதை பேசுறதுக்கு? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நேத்து இந்தியாவுல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை இயல்பாவே காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இங்க யாருமே தமிழ்நாட்டுல 3வது மொழி படிக்க கூடாதுன்னு இந்த அரசாங்கம் புடிச்சு நிறுத்தலையே. இன்ஃபேக்ட் தக்ஷண பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவுடைய தலைமை செயலகம் தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல தான் அதிகம் பேர் ஹிந்தி கத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய கொள்கை இது, இந்த கொள்கையை ஏன் வச்சிருக்கிறோம்னா காரணமா தான் வச்சிருக்கோம். அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்கள்ல வந்து குழந்தைங்க படிக்கிறாங்க. பல பேர் வந்து முதல் தலைமுறை கிராஜுவேட் ஆகிறதுக்காக படிப்பது, முதல் தலைமுறையா பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு அடிப்படையா என்ன தேவையோ அந்த கல்வியை நாம ஃபர்ஸ்ட் உறுதி செய்யணும். தாய்மொழி கத்துக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுலதான் இயங்குது. நம்மளுடைய கலாச்சார பின்னணிங்கிறதுனா தாய்மொழி கத்துக்கணும். லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இன்னைக்கு குளோபலி அக்செப்டட் லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நீங்க நீங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நீங்க கல்லூரிகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா, மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், என்ஜினியரிங் ஆகட்டும், எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எனி அதர் கோர்ஸ் ஃபார் தட் மேட்டர், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அப்போ தேவையான ஒரு லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கு. அது போதுமானதாகவும் இருக்கு. உலக அளவுல கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் போதுமான அளவு இருக்கு அப்படிங்கும்போது இந்தியாவில் அது பத்தாதா? அப்ப இந்த 2 மொழிகள் போதும். இதை தவிர என்ன கணிதம் கத்துக் கொடுக்குறோம், அறிவியல் கத்துக் கொடுக்குறோம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. எவ்வளவு விஷயங்கள் பிள்ளைங்க கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அப்போ இதையே கத்துக்கிறதுக்கு பிள்ளை இன்னைக்கு இருக்கிற சிலபஸ், நம்ம படிக்கிற காலத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற சிலபஸ் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதை படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க திணறுவாங்க. வீட்டுல யார் இருப்பாங்க கத்துக் கொடுக்கறதுக்கு? சொல்லுங்க.
டியூஷன் வச்சு கத்துக்கிறதுக்கு அவங்க கிட்ட அந்த பொருளாதார வசதி இருக்குமா, பின்னணி இருக்குமா? அப்போ குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா அரசு பள்ளிகள்ல அவங்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. வித் லிமிடெட் ரிசோர்சஸ், அதையும் நம்ம பார்க்கணும். அரசாங்கத்துல எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு. இப்போ இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய வீம்புக்காக 3வது ஒரு மொழி கத்துக் கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் நாம நியமிக்கணும், அதற்கான சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும், இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இங்க பிரதானமா நிக்குது. இப்போதைக்கு இது தேவை இல்லை அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அப்போ அவங்க அரசு பள்ளிகளை சார்ந்த அந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கிறாங்கன்னா அதற்கு பின்னால நிறைய காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றி அவங்க ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கல்வியிலாகட்டும், ஹியூமன் டெவலப்மெண்டல் கோல்ஸ் ஆகட்டும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் ஆகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு கேரளாவும் டாப்ல இருக்குங்க. அப்போ நாங்க வந்து ரிசல்ட்டோட பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்க சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற தரவுகளோட நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்படி எந்த தரவுகளுமே இல்லாம நீங்க என்னமோ எஜுகேஷன்ல எக்ஸ்பர்ட் மாதிரியும் இதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தி சாதிச்சா மாதிரியும் ஒரு கூட்டம் வந்து இவங்களுடைய வீம்புக்காக, இவங்களுடைய கொள்கை சார்ந்த கோட்பாடுகளுக்காக நம்ம மேல ஒரு மொழியை திணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. என்ன மொழியா வேணா இருக்கட்டும், இந்தின்னு சொல்ல, வேற ஒரு மொழியை நம்ம மேல திணிக்கணும்னா நாம ஏன் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற சிம்பிள் கேள்வி தானே. தமிழக அரசியல்ல மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமான ஒரு விவாதம் ஏற்பட்டுச்சு. அதற்கான அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல வந்து பாஜக வந்து பங்கேற்கல, புறக்கணிச்சிருக்காங்க. முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தியான எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாத பட்சத்துல திமுக இதை அரசியலாக்குது அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் பத்தி எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க? ஓவர் நைட்ல பிரதமர் ஒரு நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு டிவியில வந்து இந்த நிமிஷத்துல இருந்து 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு இல்லையா? யார் கஷ்டப்பட்டா? அதனால என்ன காரணத்தை சொல்லி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க? கருப்பு பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வர போறோம், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி தானே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா உண்மையிலேயே கஷ்டப்பட்டது யாரு? ஏடிஎம் வாசலையும் பேங்க் வாசலையும் மணிக்கணக்கா நின்று கஷ்டப்பட்டு இறந்து போனது எவ்வளவு பேர்? இதெல்லாம் இவங்க வந்து எப்படி பண்ணாங்க? ஓவர் நைட்ல தானே பண்ணாங்க. லாக்டவுன் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? ஓவர் நைட்ல அனௌன்ஸ் பண்ணி எத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கேருந்து வடநாட்டுகளுக்கெல்லாம் நடந்து போய் உயிரிழந்தாங்க பார்த்தோம்ல. ஆர்டிகல் 370 இவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? அப்ரகேஷன் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? சட்ட ரீதியாக இவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்களா? காதும் வச்ச மாதிரி ஓவர் நைட்ல ஒரு முடிவெடுத்ததுன்னு செஞ்சாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் இவங்க எப்படி பண்ணாங்க? ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு ஒரு கேபினெட் மினிஸ்டரை இன்க்ளூட் பண்ணிட்டு ஓவர் நைட்ல எதிர்கட்சி தலைவர் சொல்றாருங்க, ப்ரீவியஸ் டே நைட்டு 200 பேர் லிஸ்ட் கொண்ட லிஸ்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இதுல 3 பேரை செலக்ட் பண்ணுங்கிறாங்க. இவங்களுடைய பின்னணி என்ன ஏது எதையுமே அலசி பார்க்காம என்னால எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழுல இருந்த மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து 3 பேரை தூக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஓவர் நைட்ல. எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் போது எப்படி செயல்பட்டது, யாருக்கு ஆதரவாக செயல்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெளிப்படையா பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்போ இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் 100க்கும் மேற்பட்ட எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி நாடாளுமன்றத்துல இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டு அவசரமா பில்ஸை பாஸ் பண்ண கூட்டம் தானே இந்த கூட்டம். அப்போ இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சுதானே நாம பேச முடியும். அப்போ இந்த நேரத்துல இதை பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன் தேவை இருக்குன்னா 2026ல டீலிமிட்டேஷன்ங்க. இதை பத்தி மோடி மேடையில பேசுறாரு, அமித்ஷா மேடையில பேசுறாரு. நாங்க சென்சஸ் எடுத்து இதை நடைமுறைப்படுத்துவோம்னு இவங்களே சொல்றாங்க. இப்ப அமித்ஷா சொல்றாருல்ல, தமிழ்நாடுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது, இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றாருல. அப்படி இவர் சொல்றாருன்னா இதை பத்தி ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் இவங்க போட்டு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இன்னும் டீலிமிட்டேஷன் கமிஷனே நாங்க அமைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கமிஷனை எப்படி ஓவர் நைட்ல இவங்களுக்கு ஆதரவா இவங்க அமைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இதெல்லாம் வந்து இவங்க சொல்றது வந்து நம்ம அவங்க ஃபேஸ் வேல்யூலாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது, நம்பவும் முடியாது. இப்ப பேசாம எப்பங்க பேச முடியும்? இன்னைக்குதான் பேசி ஆகணும். ஏன்னா 2026ல வரப்போகுது. 10 வருஷமா சென்சஸ் எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டீங்க. 2021ல எடுத்துக்கணும். கோவிட காரணம் காட்டி மற்ற நாடுகள்லாம் டிஜிட்டல் சென்சஸ் எடுத்தாங்க கோவிட் காலத்திலையும். கோவிட் காலத்துல உங்களால மகா கும்பமேளா நடத்த முடிஞ்சது, ஆனா வீடு வீடா போய் சென்சஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு. நீங்க தானே டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க. 21ல எடுக்க முடியல, இன்னைக்கு 25க்கு வந்துட்டோம். இந்த இடைப்பட்ட 4 வருஷத்துல நீங்க எடுத்திருக்கலாம்ல, ஏன் எடுக்கல?
இப்போ அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்ல கூட சென்சஸ்க்கான ப்ரொவிஷன் ஏதாவது நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணாங்களா? அனௌன்ஸ் பண்ணல. அப்போ 25லயும் எங்களுக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்கான ஐடியா முதல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்போ எந்த தரவுகளின் அடிப்படையில் இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. அதை பத்தி ஏதாவது கிளாரிட்டி பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல அண்ணாமலையோ கொடுக்குறாங்களா? ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்ணுவோம் அப்படின்னு சும்மா பேசுறதுல அபத்தமா இருக்கு. முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு, நீங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் 543 சீட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கனாலும் நமக்கு 8 சீட் குறையும். இல்ல நீங்க அவங்க சொல்ற மாதிரி 794 அதிகரிச்சு நம்மளுடைய சீட் எண்ணிக்கை அதிகரிச்சாலும் 2 விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் பர்சன்டேஜ் குறையுங்க. டீலிமிட்டேஷன்ல அதுதான் காலங்காலமா 52ல நடந்த டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய வாய்ஸ் பர்சன்டேஜ் 25% தென் மாநிலங்களுடைய மொத்த ரெப்ரசன்டேஷன் 25%. அடுத்தது 60கள்ல வந்த டீலிமிட்டேஷன்ல அது 24% குறைஞ்சது. சீட் 2 சீட் ஏறுச்சு, ஆனா ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சது. திரும்ப கடைசியா 71ல நடந்த டீலிமிட்டேஷன்ல அதே மாதிரி சீட் அதிகரிச்சது, ஆனா ரெப்ரசன்டேஷன் 23 குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு 23% நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஆனா இவங்க சொல்ற எந்த முறைப்படி நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணாலும் நம்மளுடைய வாய்ஸ் ரெப்ரசன்டேஷன் 18 to 19% குறைஞ்சிரும். அப்ப இதை பேசாம இப்படி இருக்குது, இது மக்கள் பிரச்சனை தானே. உங்களுக்கு உங்களுடைய நாட்டுடைய ஜிடிபில ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸா இன்னைக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட 9% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நாம உழைக்கிறோம், நாம வரி கட்டுறோம், நாம ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் growthக்கு இவ்வளவு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அரசாங்கம் சொன்ன பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை எஃபெக்டிவா நாம நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு ஒரு சமூகமா நாம முன்னேறி இருக்கிறோம். ஒரு முன்னணி மாநிலமா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல எதுவுமே செய்யாம இன்னைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்திலிருந்து ஒரு பெரிய சங்க வாங்கிக்கிட்டு இன்னமும் அவங்களுடைய மாநிலத்தை முன்னேற்றாத அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நியாயமா இப்பதானே இதெல்லாம் பேச முடியும், வேற எப்போ பேச முடியும்? 2026க்கான தேர்தலை நோக்கி பல்வேறு அரசியல் கட்சிகள் அவங்களோட பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கதா விவாதம் நடந்துட்டு இருக்கு. இதுல மிக குறிப்பா சமீபத்துல எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக தான் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரகசிய கூட்டணி அப்படிங்கறத ஆரம்பத்திலிருந்து திமுக சொல்லிட்டு தான் இருக்கு. இது என்னைக்காவது வெளியில வந்துரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த மாதிரியான அழுத்தம். எடப்பாடி தலைக்கு மேல கத்தி எப்பவுமே தொங்கிட்டு தான் இருந்தது. இன்னைக்கு அவருக்கு இன்னும் அழுத்தத்தை ஜாஸ்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவர் விஜய் கூட்டணியில வருவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தாரு. அந்த டோரையும் பிரசாந்த் கிஷோரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் யாருடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2024 தேர்தலையே மோடி ஆதரிச்சு எவ்வளவு தீவிரமா பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பிரசாந்த் கிஷோர் சொல்றப்ப அவர் திமுகவுக்கு வேலை பார்த்தவரும் அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கிறாங்க. திமுகவுக்கு வேலை பார்த்தாருங்க, பட் ஆனா அவர் ஆரம்பத்தில இருந்தே யாருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு பொது மேடைகள்ல அப்படின்றது பாருங்க. ஒரு அரசியல் தலைவரா அவர் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசியல் தலைவரா மாறினதுக்கு அப்புறம் என்ன பேசுறாரு? ஒவ்வொரு மேடையிலும் இப்ப என்ன பேசுறாரு? யாருக்கு ஆதரவா பேசுறாரு? பாஜகவுக்கு ஆதரவா தானே பேசுறாரு. மோடியோடைய கேலிபரை பத்தி தானே அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் எந்த பின்னணியில இருந்து வராரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் இவங்க எதிர்பார்த்த அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ வேற வழி இல்லை அப்படிங்கும் பொழுது இங்க அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பாஜகவோட கூட்டணியில போகணும்னு பாதி பேர் விரும்புறாங்க. அதுவும் எஸ்பெஷலி அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இப்போ ரீசெண்டா வேலுமணி அவர்களுடைய திருமண விழாவில் அந்த கேமராட்ரியை நம்மளால பார்க்க முடிஞ்சதுல எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அண்ணாமலை காலில் விழுறாங்க, தமிழிசை காலில் விழுறாங்க. பாவம் எல்முருகன் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, அவர் காலில் மட்டும் அவங்க விழல. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லி கூட்டணியில இருந்து வெளியில வந்தீங்க? அண்ணாவை தப்பா பேசிட்டாங்க, அம்மாவை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்தீங்க. இன்னைக்கு அதே கூட்டணியை நீங்க கூடி கொலாவுறீங்களே கல்யாணத்துல, ஏன் பண்றீங்க? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் சும்மா வெத்து காரணங்கள். நீங்க என்ன நினைச்சீங்க? 2024 எப்படியும் பிஜேபி தோத்துரும்,
அந்த தோக்கிறதுக்கு முன்னால் நம்ம கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு இமேஜை கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம் பிஜேபி தோக்கம்னு. ஆனா ஒரு குறைந்த மார்ஜினுக்குள்ள அவங்களுடைய ஒரு மெஜாரிட்டி கொடுக்காம ஒரு கூட்டணியோடைய தயவோட ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய போக்குல எதுவும் பெருசா மாற்றம் தெரியல. அவங்க இன்னும் தீவிரமான அவங்களுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு மோடியோடைய ஆட்சி தான் இன்னும் அடுத்த 5 வருஷம் அப்படிங்கும் பொழுது இங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒண்ணு நீங்க வந்து சேருங்க, இல்லைன்னா நீங்க இல்லாம அதிமுகவை நாங்க சேர்த்துப்போம். இவன் அமித்ஷா ரொம்ப தெளிவா பேசுறாருல, என்டிஏ தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறாரு. அப்போ they are very clear in their agenda. என்டிஏ தலைமையில கூட்டணி அமையும், அதுல அதிமுக கண்டிப்பா இருக்கும். எடப்பாடி இருப்பாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு இரட்டை இலைக்கும் ஒரு செக்க வச்சுட்டாங்கல்ல. அப்போ எல்லாத்தையும் எல்லாம் சுத்தி 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 உங்களுக்கு செக்மேட் வைக்கும் பொழுது வேற வழி இல்லை. ஒண்ணு நீங்க பணிஞ்சு போய் ஆகணும், இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி போய் ஆகணும். பணிஞ்சு போறதுக்கு வந்து எடப்பாடிக்கு பழக்கமான ஒரு விஷயம். அவர் பணிஞ்சு போயிடுவார். ஏன்னா அவருடைய பதவியை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறது, அவருடைய பவர் அவர் வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இயல்பாகவே அவர் விரும்புவார். அதுதான் நடக்குது. இந்த அரசியல் களத்துல புதுசா வந்து விஜய் வந்திருக்காரு. தாவேகா கட்சியோட 2வது ஆண்டு விழாவும் நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு கருத்துக்களை அந்த மாநாட்டுல பேசியிருக்காரு விஜய். ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல இது வந்து ஒரு விவாதத்தை மீண்டும் எழுப்பியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியை தாண்டி டிவிகே அப்படின்ற ஒரு இதுவும் வந்திருக்கு. இது நீங்க விஜய்க்கே முதல்ல அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு அறிக்கை விட்டுறல, அதுல ஒரே ஒரு வரி, அந்த ஒரு வரியே அவர் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு வரியில சொல்றாரு, டீலிமிட்டேஷன்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர், இது மக்களுடைய பிரச்சனையே கிடையாது, இதை தாண்டி அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இது மக்கள் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல இருந்தே தெரியுது அவருடைய அரசியல் புரிதல் எவ்வளவு மேலோட்டமா இருக்கு அப்படின்னு. டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத ஏன் பேசுறோம்? 1 vote is equal to 1 value அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு ஓட்டு போடுற ஒவ்வொரு மனுஷனோட குரலும் அங்க நாடாளுமன்றத்துல அவர்களோட பிரதிநிதிகள் மூலமா ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். நீங்க அன்றாட பிரச்சனைகள்னு சொல்றீங்களே, அன்றாட பிரச்சனைகள் என்ன? ரோடு போடுறது, தண்ணி வருது, விளக்கு போடுறது, இதெல்லாம் எந்த நிதியில் நடக்குது? ஒரு எம்பியோட தொகுதி மேம்பாட்டு நிதியோ இல்ல ஒரு எம்எல்ஏட தொகுதி மேம்பாட்டு நிதியோ தானே நடக்குது. இதெல்லாம் யாரு பேசிங்க வாங்குறாங்க? நீங்க வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து டிவியில பாக்குறது மட்டும்தான் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை தாண்டி எவ்வளவு ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் நீங்க டிவியில பாக்குறீங்க, பதில் சொல்றாங்க. அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் எவ்வளவு எம்பிக்கள் எவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க, அதற்கு எழுத்துப்பூர்வமா இந்த அரசாங்கம் பதில் கொடுக்குது. தொடர்ந்து திமுக எம்பிக்கள் எத்தனை கேள்விகள் எழுப்புறாங்க. தினம் டாக்டர் வில்சன் மிஸ்டர் வில்சன் ஆகட்டும், இல்ல டாக்டர் கல்மொழி சோமு ஆகட்டும், அவங்க பதிவுகள் போடுறாங்க. நம்ம படிக்கிறோம் சோசியல் மீடியா. இந்த கேள்விகள் கேட்டிருக்கோம், இதுக்கு இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. கனிமொழி அவர்கள் போடுறாங்க, திருச்சி சிவா அவர்கள் போடுறாரு. அப்போ இதெல்லாம் தாங்க இவங்களுக்கெல்லாம் விஜய் பேசுறது எப்படி தெரியுமா? பாஜகவுடைய ஒரு டைல்யூட்டட் வெர்ஷன் தான். 40க்கு 40 ஜெயிச்சிங்கன்னு எம்பிஸ் போனோன்னே அந்த வைத்தறிச்சல்ல பாஜக சொல்ல 40 பேர் போய் என்ன பண்ண போறீங்க, அங்க போய் மிச்சமும் டீயும் சாப்பிட போறீங்க அப்படின்னு பேசினாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே விஜய் பேசுறாரு. இவ்வளவு பேர் போய் என்ன பிரயோஜனம்? உங்களை பேசவா விட போறாங்க? அப்போ பேசவா விட போறாங்கன்னா பேச விடாதவன தானே நீ கேள்வி கேட்கணும். பேச விடாதவன நீ கேள்வி கேட்கணும். நீ போய் என்ன பிரயோஜனம், நீ ஒன்னும் பேச போறது இல்லையே அப்படின்னு இங்க நீ வந்து விமர்சனம் வைக்கிறது எவ்வளவு தற்கூரித்தனம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு கமிஷன்ஸ் இருக்குங்க. எதற்கு எம்பிஸை வந்து இவ்வளவு எலெக்ட் பண்ணி நம்ம வந்து அனுப்புறோம் நாடாளுமன்றத்துக்கு? ஒரு ஆளும் அரசாங்கத்தை அக்கௌண்டபிள் ஆக்கணும். பாலிசிஸ் ஒரு அரசாங்கம் கொண்டு வருதுன்னா அது ஒரே ஒரு சார்பற்ற இதுவா இருக்கக்கூடாது, பயஸ்டா இருக்கக்கூடாது, இல்ல ஒரே ஒரு கருத்தியலுக்கு சார்பா இருக்கக்கூடாது. எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதுல என்ன ப்ரோஸ் இருக்கு, அது என்ன கான்ஸ் இருக்கு, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா இல்ல இதுல திருத்தங்களோட நடைமுறைப்படுத்தணுமா, இவ்வளவு விஷயங்கள் பேசுறதுக்கு தானங்க ஒரு பார்லிமெண்ட். அதனாலதானே இந்த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மக்கள் பிரச்சனை இல்லாம இது வேற யாரோட பிரச்சனை சொல்லுங்க? அப்போ
இதை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு முயற்சியில தானே அவர் இறங்குறாரு. அப்ப நீ வந்து மாநில அரசை வந்து உன்னுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறதுக்காக நீ எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் மாநில அரசுக்கு எதிராக மட்டும்தான் நான் தீவிரமா பேசுவேன். ஒன்றிய அரசை வந்து நான் வந்து அப்படியே கடந்து வந்துருவேன், இல்லைன்னா லேசா அப்படியே ஒரு செல்லமா நான் ஒரு அடி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன், நீங்க அழற மாதிரி அழுங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நான் எடுப்பேன் அப்படின்னா அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுதுல்ல. இப்ப நேத்து பாருங்க, குல்லாவை மாட்டிக்கிட்டு போய் ரம்ஜானுக்கு வந்து நோம்பு துறக்கிறாரு, விழா நடத்துறாரு. கொஞ்ச நாள் முன்னால தானே திருப்பரங்குன்றம் சம்பவம் நடந்தது. காலங்காலமா 600 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை ஒரே நாள்ல அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மலையே எங்கிழுது அப்படின்னு சங்கிகள் போய் ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டத்தை நடத்தி அங்க மத நல்லிணக்கத்தோட ஒத்துமையா வாழக்கூடிய மக்களுக்கு இடையே எவ்வளவு பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்பெல்லாம் விஜய் ஏன் வாய் மூடிட்டு பேசாம இருந்தாரு? ஏன் பனையூர்ல இருந்து வெளியில வரல? பரந்தூருக்கு போக தெரிஞ்சது இல்ல? ஏன் திருப்பரங்குன்றம் போக முடியல? சரி, நீங்க போகல, அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம்ல. அன்னைக்கு இதே இஸ்லாமிய தோழர்களுக்கு தானே பிரச்சனையா இருந்து, அன்னைக்கு ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு போய் ரொம்ப போலித்தனமா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் நோம்பு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மேலோட்டமான அரசியலா இருக்கு. அரசியலே சினிமா மாதிரி மத்த கட்சிகளும் பண்றாங்க. அப்ப அந்த விவாதம் மத்த கட்சிகள் அதை பண்ணலங்க. திருப்பரங்குன்றத்துல பிரச்சனைன்னு மத்த கட்சிகள் அறிக்கை கொடுத்தாங்க, தலைவர்கள் போய் நின்னாங்க, அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கு ஆதரவாக அந்த சமூகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க? இன்னைக்கு போய் குல்லா போட்டுட்டு நீங்க நோம்பு துறக்குறீங்கன்னா அதை பார்த்து நம்புறதுக்கு மக்கள் முட்டாளா? எல்லாத்தையும் சினிமால வரக்கூடிய பஞ்ச் டயலாகோ இல்ல சீன் மாதிரி எல்லாத்தையும் வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு ஓட் பேங்கா மாறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இளைஞர்களை எவ்வளவு நாள் நீங்க ஏமாத்த முடியும்? சீமான் அதை தானே பண்ணிட்டு இருந்தாரு. இளைஞர்கள் ரொம்ப யங் இம்ப்ரெஷனபிள் யங்ஸ்டர்ஸை வந்து சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லது பேசுவாங்க. நல்லா பேசுறவங்க நல்லது பேசணுங்கிற அவசியம் இல்லை. சீமான்லாம் அந்த கேட்டகரி. நல்லா பேசுவார், அப்படியே வீராவேசமா பேசுற மாதிரி இருக்கும் மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு யங் இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ஸை நீங்க பஞ்ச் டயலாக் மேடையில பேசி நீங்க வந்து அந்த நிமிஷத்துக்கு நீங்க கவர்ந்துடலாம். ஆனா காலப்போக்கில் நீங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்கல்ல. சீமான் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு வருஷம் எடுத்தது, விஜய்க்கு அவ்வளவு கூட எடுக்காது எனக்கு தெரிஞ்சு. ஒரே எலெக்ஷன்ல அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். சீமானோட விவகாரம் அப்படின்றது மிகப்பெரிய விவாதமானது. குறிப்பா வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி கூறிய விஷயம், இது வந்து பல பெண்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்தது. ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒருத்தர் வந்து இப்படி பேசலாம். காலங்காலமாக வந்து நம்ம வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம். பெண்களுக்கு கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டிராவிடியன் ஐடியாலஜி நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அங்க சமமா வந்து எல்லா இடத்துலையும் நடத்தணும். கல்வியில மட்டும் இல்ல, அதிகார பதவிகளையும் பெண்களை வந்து உட்கார வைக்கணும், ஆட்சி பதவியில பெண்களை வந்து உட்கார வைக்கணும். அதுதான் உண்மை. பெண்களுக்கான ஒரு பொருளாதார தற்சார்பை வந்து நம்ம ஏற்படுத்தணும். இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கோங்க. கற்பழிப்பு அப்படிங்கிற அந்த சொல்லையே நம்ம வந்து வழக்கு சொல்கள்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம். அதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 50-60 வருஷம் ஆச்சு இல்லையா? ஒரு சமூகத்தை அப்படிப்பட்ட ஒரு சொல்ல நீ பயன்படுத்தக்கூடாது. கற்புன்ற ஒழுக்க நெறிய யார் கத்துக் கொடுக்குறாங்க? சனாதனம் கத்துக் கொடுக்குது. வலதுசாரி சிந்தனை அது. கற்புங்கிறது ஒழுக்க நெறி. அந்த கற்புங்கிற ஒழுக்க நெறி பெண்களுக்கு மட்டுமா, ஆண்களுக்கு கிடையாதா அப்படின்னு தந்தை பெரியார் கேட்டார். 50-60 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த சொல்ல வந்து நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில இருந்து எடுத்திருக்கிறோம். நீ ரொம்ப அசால்ட்டா வந்து உட்கார்ந்துக்கிட்டு சுத்தி வர ஒரு 4-5 பெண்களை வச்சுக்கிட்டு, என்ன நேத்து வயசுக்கு வந்த பொண்ணை குச்சி கட்டி உட்கார வச்ச பொண்ணை சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் நான் கற்பழிச்சிட்டேனா அப்படின்னு நீ பேசுறேன்னா, நீ எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஆணாக இருப்ப, எவ்வளவு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு ஆணாக இருப்ப, எந்த அளவுக்கு சங்கி சிந்தனை உன் மனசுக்குள்ள ஊறி போயிருந்தா அப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரும். எனக்கு அதை விட வருத்தம், அந்த சுத்தி இருந்த பெண்களும் பத்திரிகையாளர்களும் வாய் மூடிட்டு இதை கேட்டு சிரிச்சு ரசிக்கிறாங்க. எனக்கு அதுதான் பெரிய வருத்தமா இருந்தது. அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு சமூகத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி 10 அடி நாம முன்னால கொண்டு வந்தா, நீ ஒரே பிரஸ் மீட்ல ஒரு 8 அடி நீ பின்னோக்கி அந்த சமூகத்தை நீ இழுப்பேன்னா நீ என்ன அரசியல்வாதி? நீ எல்லாம் என்ன லீடர்? அடுத்த தலைமுறைக்கு நீ என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ற? நீ வருத்தப்படுறல, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, என் பிள்ளை மனசு கஷ்டப்படாதா?
பிள்ளை மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல பிள்ளைங்க இருக்கும்ல, அந்த பொண்ணு வீட்டுல சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல. இந்த பேட்டியை பார்க்கக்கூடிய உன் மகனுடைய கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இது உன் மகனை பாதிக்காதா? உங்க பெத்த அம்மாவை நீ மதிக்க மாட்டேங்கிற, நான் உங்க அப்பா தலை திட்டா நீ எங்க அப்பா நான் தலை திட்டு அப்படின்னு நீ பேசுற. உன் கூட வாழ்ந்த பெண்களை நீ மதிக்க மாட்டேங்கிற. ஒரு காலத்துல பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டு இப்ப நீ ஒரு என்ன சொல்றது பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற ஒரு இது சொல்ல நீ பயன்படுத்துற. உன் கூட இருக்கிற மனைவியை நீ மதிக்க மாட்டேங்கிற. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மனைவியை ரொம்ப புகழ்ந்து பேசுறதா நினைச்சிட்டு அந்த ஆளு பேசுறாரு. ஆனா மனைவியை எவ்வளவு அவமானப்படுத்துறாரு பாருங்க. என் மனைவி என்கிட்ட கேட்டா, நம்ம கொல்லப்புறத்துல அவ்வளவு பெண்கள் இருக்காங்களே, உனக்கு இதுதான் கிடைச்சதா அப்படின்னு கேட்டான்னு. அப்போ உன் மனைவியை நீ அவமானப்படுத்துற அப்படி சொல்லி, உன் கொல்லப்புறத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களை நீ எவ்வளவு கேவலமா பாக்குற. உங்க பெண்களை நீ அவமானப்படுத்துற. முன்பின் தெரியாத பழக்கமே இல்லாத பெண்ணுக்கு நீ மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு சொல்ற. அதே காலகட்டத்துல உங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு நாளைக்கு 180 ரூபாய் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பெத்த அம்மாக்கு காசு கொடுக்காத நீ எந்த முன்பின் தெரியாத ஒரு பெண்ணுக்கு எதுக்கு மாசம் 50,000 ரூபாய் நீ கொடுத்துட்டு இருந்த? இந்த கேள்வி எல்லாம் நியாயமா வருமா இல்லையா? விஜயலட்சுமி அவர்களுடைய நிலைப்பாடுல அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி என்ன நம்ப வச்ச என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற நிலைப்பாடுல தாங்க அவங்க இருக்காங்க. ஆனா 2013 இருந்து 24 வரைக்கும் சீமானோட நிலைப்பாடு எவ்வளவு மாறி இருக்குன்னு யோசிச்சு. சீமான் சொல்றாரு குறிப்பிட்ட ஆட்சி காலத்துல மட்டும்தான் எனக்கு இந்த பிரச்சனை அதிகமா வருது. அவரே சொல்றாரு அதிமுக எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க அதிமுக ஆட்சியிலன்னு. அந்த அம்மாவே பேட்டியில சொல்லியிருக்கேன், அதிமுக ஆட்சி அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல தானே அந்த அம்மா கேஸ் கொடுத்தது. இதுல திமுக கேஸ் கொடுக்க வச்சுதா? அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அம்மா கேஸ் கொடுத்தது. உடனே நீ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு அந்த அம்மா காலில் போய் விழுந்த. அதுக்கப்புறம் சித்தப்புன்னு எடப்பாடி காலில் போய் விழுந்த. நடுல இந்த அம்மா காலில் விழுந்து இந்த அம்மா கிட்ட நீ சமரசம் பேசின. இவ்வளவு நடந்ததுனாலதான் இவ்வளவு நாள் இந்த கேஸ் நீடிச்சது. உண்மையிலேயே உனக்கு அந்த அம்மாவோட எந்த சம்பந்தமும் இல்லை, நீ சொல்ற மாதிரி அந்த அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த கேஸ் விரைவா முடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை நீ இறங்கிருக்கணும்ல. இன்னைக்கு கூட விசாரணை கூப்பிடுறானா ஏன் பயப்படுற விசாரணைக்கு போறதுக்கு? ஏன்னா சீமானுக்கு நல்லா தெரியும், பிரஸ் மீட்ல பேசுறதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக நிறைய விஷயங்களை பேசிட்டு கடந்து போயிடலாம். ஆனா விசாரணையில முன்னுக்கு பின் முரணா நீங்க பேச முடியாது, பேசினா மாட்டிக்குவீங்க. அதனாலதான் விசாரணைக்கு போறதுக்கு பயப்படுறாருங்க அவரு. இந்த குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலே, சம்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒட்டுறாங்க, ஒட்டின உடனே சம்மன்ஸை கிழிச்சு போடுறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி வெள்ளிக்கிழமை ஒட்டினாங்க, நாம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஃபைல் பண்ணிடலாம், சென்னை ஹைகோர்ட்டுடைய 3 மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எதிர்த்து ஸ்டே வாங்கிடலாம், அப்ப இந்த சம்மன்ஸை கிழிச்சு போட்டுட்டா நம்ம போக வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா போலீஸ் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு சம்மன்ஸை கிழிச்சு போட்டோம்னா அடுத்த சம்மன்ஸை கொண்டு போய் சர்வ் பண்றான். நீ வந்துதான் ஆகணும் விசாரணைக்குன்னு. அவர் அதை எதிர்பார்க்கல. அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கிடைச்சணும் அப்படிங்கிற தைரியத்திலையும் தெனாவட்டிலையும் தான் நீ கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்னு காலையில பேட்டி கொடுக்குறாரு. ஆனா அந்த டோன்னு சாயங்காலம் அப்படியே மாறுது. நான் வரேன் பேட்டிக்கு, நான் வரேன் விசாரணைக்கு வரேன், ஏன் பயப்படுற, ஏன் பம்புற? அப்போ உனக்கு விசாரணைக்கு போறதுக்கு பயம். ஏன்னா விசாரணையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ சொல்லக்கூடிய பதில்கள் அங்க பதிவு செய்யப்படும். அப்போ விசாரணையில நீ முன்னுக்கு பின் முரணாக போய் சொல்ல முடியாது, சொன்னா மாட்டிக்கிட. உனக்கு எதிரான வலுவான ஆதாரங்களை அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட கொடுத்துருக்குன்னு உனக்கு தெரியும். உண்மையிலேயே நீ நிரபராதி, உண்மையிலேயே உனக்கு இதுல எந்த விதமான இதுவும் இல்லைன்னா விசாரணையை சீக்கிரம் முடிச்சு வைக்கிறதுக்கு நீ கோஆபரேட் தானே பண்ணணும். விசாரணைக்கு போகும்போது இதை யாரு அரசியலாக்குறா யோசிச்சு பாருங்க. குவாய்ட்டா விசாரணைக்கு ஒரு கார்ல ஏறி போயிட்டு வர வேண்டியது தானே நீ. எதுக்கு கட்சிக்காரங்கள்லாம் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுற? எதுக்கு பொம்பாங்க தலையிலையும் மார்லையும் அடிச்சுட்டு அழுதுங்க? எதுக்கு இந்த சீனை கிரியேட் பண்றீங்க? யாரை நம்ப வைக்க இந்த சீனை கிரியேட் பண்றீங்க? அருவருப்பா இல்ல இந்த பெண்களுக்கு? இப்படி போன்ற ஒரு பாலியல் குற்றவாளிக்காக போய் சப்போர்ட் பண்ணி அங்க நின்று பேசக்கூடிய பெண்களுக்கு அருவருப்பா இல்லையா? இதெல்லாம் யோசிக்கணும்ல. இதை யார் அரசியலாக்குறாங்க? இது மூலமா யார் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க? திமுக ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடிச்சா இதுல இருந்து?
எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து தினமும் வந்து இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பேசுறாங்க, மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் பேசுறாங்க, வரி வரலன்னு பேசுறாங்க, மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. சீமான் எல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எதிரி லிஸ்ட்லயே சேர்த்தே கிடையாது. அவங்களுடைய பெரிஃபரி விஷயம்ல கூட சீமான் கிடையாதுங்க. எதுக்கு திமுக பழி வாங்கணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவெல்லாம் செத்த பாம்பு தான். செத்த பாம்பு எதுக்கு திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கணும்? இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே கொத்து குத்தா வெளியேறிட்டு இருக்காங்க. ஏன் வெளியேறாங்க? நீங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசுறீங்களே, உங்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணாரு? பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு? அப்படிப்பட்ட ஒரு தலைவரே என்னுடைய தலைவன், நான் பிரபாகரின் மகன் வாய்க்கு வாய் சொல்லிட்டு இன்னொரு பெண்ணை பொதுவெளியில இவ்வளவு கேவலமா நீ பேசுறீங்க. அப்போ உங்க தாய்க்கு நீ உண்மையா இல்ல, உன் கூட பழகின பெண்களுக்கு நீ உண்மையா இல்ல, உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பிசிறு மசுறுன்னு திட்டுற அவங்களுக்கும் நீ உண்மையா இல்ல, நீ கொண்ட கொள்கை தலைவருக்கும் நீ உண்மையா இல்ல, நீ கொண்ட கொள்கை தமிழ் தேசியத்துக்கும் நீ உண்மையா இல்ல. அப்ப நீ என்ன மனுஷன்? நீ இவ்வளவு கேள்விகளும் கேட்கணும்ல. அவரை பத்தியெல்லாம் பேசுறதே வந்து அருவருப்பான்னு தோணுதுங்க. ஆனா பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இது போன்ற பாலியல் குற்றவாளிகளை, இது போன்ற தலைவர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நாம வெளிச்சம் போட்டு காட்டணும். ஏன்னா பஞ்ச் டயலாக் பேசுறவனால ஹீரோன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை அன்பார்ச்சுனேட்லி வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த பஞ்ச் டயலாக தாண்டி இந்த மேடையில பேசக்கூடிய மண்டியிடாத மானம், விழுந்து விடாத வீரத்தை தாண்டி சீமான் என்கிற தனிப்பட்ட மனுஷன் எவ்வளவு கேவலமானவன் அப்படிங்கறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதெல்லாம் பேசுறோம். இல்லைன்னா இதை பேசுவது கூட அருவருப்புன்னு தோன்ற ஒரு கேட்டகரியில் தான் நான் நினைச்சிருக்கேன். அரசியலுக்கே சீமான் ஒரு அவமான சின்னம். உலக அரசியல்ல மிக முக்கிய கவனம் ஈர்க்கக்கூடிய ட்ரம்போட அறிக்கைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமா வந்து இந்தியாவுக்கு வரியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு மூவை வந்து ட்ரம்ப் அறிவிக்க இருக்கிறாருன்னு இருந்துச்சு. இன்றைக்கு வந்து மத்திய அரசாங்கம், இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றதுக்கான வரி விகிதத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நடைமுறையை எடுக்கிறதுக்கான ஒரு தகவலா வெளியாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதை முதலே பண்ணிட்டாங்க. மோடி யூஎஸ்க்கு போறதுக்கு முன்னாலேயே பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஆர்டிஐ மூலமா மோடி யூஎஸ்க்கு போனாரே என்னென்ன எம்ஓயு சைன் ஆயிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த விதமான எம்ஓயும் சைன் ஆகல அப்படின்னு ஒன்றிய அரசு பதில் கொடுத்துருக்கு. அப்போ மோடி எதுக்காக இப்போ அமெரிக்காவுக்கு போனாரு? என்ன காரணத்துக்காக போனாரு? நீங்க எம்ஓயு சைன் பண்ணலன்னா என்ன காரணத்துக்காக ஒரு நாட்டுடைய பிரதமர் இங்கேருந்து அவசர அவசரமா கிளம்பி ட்ரம்பை பார்க்க போனாரு? உன்னையும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு உனக்கு அழைப்பே கொடுக்கல, உன்னை மனுஷனாவே மதிக்கல. எதுக்கு இங்கேருந்து அவசர அவசரமா கிளம்பி போனேன்? யாருக்காக போனேன்? யாரை காப்பாத்துறதுக்காக போனேன்? அங்க மேடையில கேள்வி கேட்கறாங்க ஜாயிண்ட் பிரஸ் மீட்ல. அதானி விவகாரத்துல நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு. அடுத்தவங்க ஒரு பிரைவேட் விஷயம் தான் நான் பேசுறதுல. அப்புறம் எதுக்கு கிளம்பி போன? நீ என்ன பர்பஸுக்காக நீ போன? அங்க வெளிப்படையா இங்க இருந்து போகும்போதே இங்க வந்து பைக் எல்லாம் டாரிஃபை குறைச்சிட்டு தானங்க போனாரு. ஆனா அவன் வந்துச்சான் ட்ரம்ப். நேற்று அறிவிச்சிட்டாருங்க, ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து எல்லா நாடுகளுக்கும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் நாங்க போடுவோம். அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 100% நீங்க வந்து எங்களுக்கு டாரிஃப் போடுறீங்க, அப்போ அதுக்கு ஈக்குவலா நாங்க டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி நேரடியா வெளிப்படையா சொல்றாருங்க அவங்க. அப்ப நீங்க ஏன் பம்புறீங்க? நேத்து நேபாளுக்கு வந்து நேபாள்ல இருந்து இல்லீகலா அங்க இமிகிரன்ஸா போன அவங்கள வந்து டீபோர்ட் பண்ணிருக்காங்க நேபாளுக்கு. ரொம்ப அழகா ஒரு கமர்ஷியல் கேரியர்ல அவங்கள ரொம்ப மதிப்போட மரியாதையோட கொண்டு வந்து அமெரிக்கா இறக்கி விடுது. இந்தியர்களை எப்படி கொண்டு வந்து இறக்குனாங்க? கைகாலில் விலங்குகளை போட்டு ஏதோ கிரிமினல்ஸ் மாதிரி கொண்டு வந்து இறக்குனாங்கல்ல. சின்ன சின்ன நாடு பேசுச்சுங்க. கொலம்பியா பேசுது, கனடா பேசுது, மெக்சிகோ பேசுது. எங்க நாட்டு மக்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தாதீங்க, நாங்க வேணா எங்களுடைய ஃபிளைட் அனுப்பிச்சு நாங்க வந்து மரியாதையா அவங்களை கூட்டிட்டு வந்துக்கணும், இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. சின்ன சின்ன நாடுகள் பேசுதுங்க. 140 கோடி மக்களுடைய விஸ்வகுரு 56 இன்ச்சு வாயை மூடிட்டு வேடிக்கை தானே பார்த்துருந்தாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியா ஏதாவது கண்டனம் தெரிவிச்சுதா? இல்ல உங்களுக்கு சொந்தமா ஒரு ஃபிளைட்டுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அரசாங்கத்துக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்ததுன்னா அதை அனுப்பி மரியாதையாவது மக்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணி தான் தாராவாத்து கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்க ஒண்ணு இல்லைங்க, உங்களோட நீங்க வச்சிருக்கீங்கல்ல 8000 கோடி செலவு பண்ணி 2 போயிங் வச்சிருக்கீங்கல்ல, அதை அனுப்பிச்சாவது கூட்டின்னு வந்திருக்கலாம்ல. உண்மையிலேயே நம்ம நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசு அதையாவது செஞ்சிருக்கணும்ல. இல்ல ஒரு 2 கமர்ஷியல் ஃபிளைட்டை சார்ட்டர் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? ஆனா நியாயப்படுத்துறாங்க.
அமெரிக்கா பண்ணதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. இதுதாங்க இவங்களோட தேசப்பற்று. இதுதான் இவங்க வந்து மக்கள் மீது வைத்திருக்கிற மதியம். சும்மா இது வீட்டுலதான் புலி, வெளி அரங்கத்துல வந்து எலிங்கிற வேலை தான் இது. சைனாவை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. வெளிப்படையா இன்னைக்கு வந்து அவன் வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சைனாங்கிற வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வர மாட்டேங்குது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அமெரிக்கா இல்லாத ஒரு பொருளாதாரத்தை எங்களால உருவாக்க முடியும்னு சைனா போன்ற ஜெலன்ஸ்கி பேசுறாருங்க. யுக்ரைன் எவ்வளவு சிறிய நாடு தெரியுமா? அவங்களுடைய மக்கள் தொகையே 3.77 crores தான். தமிழ்நாட்டுடைய பாதி, நம்ம 8 கோடி மக்கள் தொகை இருக்கு, நம்மளோட பாதி தான். அவ்வளவு சிறிய நாடுங்க. அவர் தைரியமா ட்ரம்பை எதிர்த்து அவர் பேசுறாருங்க. நீங்க புட்டினுக்கு ஆதரவா பேசுறீங்க, இந்த நிலைப்பாடை என்னால ஏற்க முடியாதுன்னு பேசுறாரு. ட்ரம்ப் இல்லாம நேட்டோ நாடுகளோட மீட்டிங் நடக்குது 2 நாள் கழிச்சு. அப்போ யுஎஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களால இந்த உலகத்துல இயங்க முடியும் அப்படின்னு சொல்லாம சொல்லுகிற உலக நாடுகள் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க தொடங்கிட்டாங்க. நீங்க உலகத்திலேயே த லார்ஜஸ்ட் வேர்ல்டு டெமோக்ரஸி, தி 3rd largest எக்கானமி அப்படியெல்லாம் பேசுற நீங்க இன்னமும் அவர் காலடியில போய் மண்டிட்டு கிடக்குறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கமா? இறுதியான கேள்வி, கச்சத்தீவு பிரச்சனை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம விவாதத்துக்கு வருது. சமீபத்துல அதுக்காக போராடிட்டு இருந்த மீனவர்கள் வந்து கவர்னர் போய் சந்திச்சிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் மாநில அரசு தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏங்க, மாநில அரசாங்கம் தாழ்வாத்து கொடுத்தது, ஒப்பந்தம் ஒன்றிய அரசோட தானே போடப்பட்டது. ஒப்பந்தம் ஒன்றிய அரசோட தானே போடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை கொடுக்கும் போது வெஸ்ட் பேங்க் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்களா இல்லையா? அந்த வெஸ்ட் பேங்க்ல எவ்வளவு வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுதானே அவங்க அதை பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு தானே இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். மாநில அரசை வந்து பிளேம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? இன்னொரு விஷயம், அண்ணாமலை அங்க போய் முட்டாள்தனமா என்ன பேசுறாரு, இன்னைக்கு மீனவர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள விடுவிக்க ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி மீனவர்கள்ங்கிற பேர்ல சில பேர் ஸ்மக்லிங் பண்றாங்கன்னு அங்க போய் பேசுறாருங்க அவரு. அதை எதிர்த்து மீனவர்கள் அங்க கூட்டமைப்பெல்லாம் அங்க வந்து எதிர்த்து வந்து அவங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி பேசுறீங்க நீங்க? ஏன்னா இவ்வளவு நாள் மீனவர்களை நாங்க தான் காப்பாத்துவோம், ஒவ்வொரு மீனவரும் படகுல போகும்போது அவர் கூட மோடி போறாரு அப்படின்னு பேசினவர் தானே அண்ணாமலை. ஏன் உங்களால காப்பாற்ற முடியல? ஒவ்வொரு முறையும் போய் நீங்க வந்து அங்க வந்து பிரச்சனைகளை தீர்வு உங்களால காண முடியலங்கிறதுக்காக திரும்ப அந்த அப்பாவி மீனவர்களை மேலேயே நீங்க வந்து பழி போடுறீங்கல்ல, ஸ்மக்லிங் பண்றாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? எந்த தரவுகளின் அடிப்படையில அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? ராமர் பாலத்தை பத்தி இவ்வளோ சிலாகிச்சு இவங்க பேசுனாங்களே, இன்னைக்கு அதே ராமர் பாலம் இருக்கக்கூடிய இடத்துல பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான டெண்டர்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஏரியாவை. கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டரோ என்னமோ அந்த ஏரியா. அங்க வந்து நிறைய லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்குங்க, நிறைய அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸ், நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆன ரேரான லைஃப் ஃபார்ம்ஸ் இன்னும் இருக்கு. இவங்க பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்ப அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? காசு வருதுன்னா நீங்க வந்து கடவுளை கூட வித்துருவீங்க. அப்போ இப்ப வந்து ராமர் பாலம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப யாருடைய நிலைப்பாடு மோசமா இருக்கு? என்னைக்குமே ஒரு நிலைப்பாடுல இருந்தா அந்த நிலைப்பாடுல இருக்கணும்ல. உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நிலைப்பாடை மாத்திக்கிறது ஒன்றிய அரசு. அப்படி இருக்கும்போது எதுக்கு மாநில அரசு நீங்க வந்து பிளேம் பண்றீங்க? வெரி சிம்பிள் கொஸ்டின்ல. இத மக்கள் கேட்பாங்கல்ல, பாக்குற மக்கள் முட்டாள் இல்ல. பல்வேறு கருத்துக்களை இன்று எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்ததற்கு நன்றி. தேங்க்யூ.